டு அருண் அகாடமிக் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த செக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போறோம். சரிங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸா பார்க்கலாங்க. சரிங்களா? அப்படியே கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, 7 people DEFGHI and J, 7 பேருங்க. சரியா? சிட்டிங் இன் ஸ்ட்ரெயிட் ரோ, ஒரு ரோல உட்காந்துருக்காங்க, ஒரு வரிசையில உட்காந்துருக்காங்க. ஃபேசிங் நார்த், அதாவது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துருக்காங்களாம். ஒன்லி 3 people sit between D and H. சரியா? அப்படியே போட ஆரம்பிச்சிடலாங்களா? அதாவது டிக்கும் ஹெச்க்கும் நடுவுல 3 நபர்கள் உட்காந்துருக்காங்களாம். சரியா? டிக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல, சரியா? டிக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல 3 பேர் உட்காந்துருக்காங்களாம். சரியா? நீங்க எப்பயுமே இந்த மாதிரி போடும்போது பாசிபிலிட்டிஸ் வருது அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸையும் இன்னொரு தாட்டி போட்டுக்கோங்க. சரியா? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருதோ அதை இன்னொரு முறை போட்டுக்கோங்க. பாருங்க, டி ஹெச்ஆ, அப்ப ஹெச்டியும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம தான் டிஹெச் ஆல்ரெடி போட்டோம், இப்ப ஹெச்டியை போட்டுக்கலாம். ஹெச்டி இன் பிட்வீன் 3 persons. சரியா? 3 நபர்கள் வந்துட்டு இவங்களுடைய நடுவுல உட்காந்துருப்பாங்களா? சரியா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் டிஹெச் போட்டுக்கலாம் அல்லது ஹெச்டி ரெண்டாவதா போட்டுக்கலாம், எப்படினாலும் நீங்க போட்டுக்கலாம். சரியா? நடுவுல 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, இந்த டிஹெச் லிங்க் பண்ண மாதிரி வேற ஏதாச்சும் இதுல கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, இ சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. சரியா? ஜேவோட இடதுபுறமா எத்தனாவது இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேவோடைய இடதுபுறத்தில் 4வது இடத்தில் இ அமர்ந்துள்ளார். இங்க நம்ம இ என்ன போடல, டியும் ஹெச் தான் போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது இந்த டிஹெச் லிங்க் பண்ண மாதிரி வேற என்ன இருக்கு? ஒன்லி டி இஸ் பிட்வீன் இ அண்ட் ஐ. சரியா? இக்கும் ஐக்கும் நடுவுல டிங்கிறத உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம எப்படி பாசிபிலிட்டிஸ் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி போடலாமா? எப்படி இருக்கலாம்? இ இங்க இருந்தாருன்னா, சரியா, ஐ இங்க இருப்பார். சரியா? டியோடைய ரைட் சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா ஐ இருந்தாங்கன்னா, டியோடைய லெஃப்ட் சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா இ இருப்பாங்க. அல்லது டியோடைய ரைட் சைட்ல இ இருக்காங்கன்னா லெஃப்ட் சைட்ல யார் இருப்பாங்க? ஐ இருப்பாங்க. அதே பாசிபிலிட்டி இங்கேயும் போடுங்க. சரியா? இப்ப இது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இது அப்படியே நான் வச்சுக்கோங்க. இங்க நார்த்து அப்படின்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா இது ரைட்டு, இது லெஃப்ட். சரியா? அது பேசிக் வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இதில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம்னா இதுக்கு இன்னும் டைம் நிறைய நமக்கு கன்சியூம் ஆகும். சரிங்களா? இதை அப்படியே லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக் வீடியோ பார்ப்போம்ல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஸ்லாகிசம், இந்த இதுக்கெல்லாம் பேசிக் வீடியோ பார்ப்போம். அப்போ இதை நான் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லி கொடுக்குறேன். அதே சவுத் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெஃப்ட்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? ரைட் சைடுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இது வந்து இந்த கார்னர் வந்துட்டு ரைட் ஹேண்ட் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதுனால. அதாவது இ வந்துட்டு ரைட்னா டி வந்து லெஃப்ட், அப்படி எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல பாசிபிலிட்டி 2ல என்ன எடுத்துக்கலாம்? பாசிபிலிட்டி 2ல டி வந்துட்டு ரைட்னா ஹெச் வந்து லெஃப்ட். ஏன் அப்படின்னா எல்லாருமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, அதனால. சரியா? சரி, அதே சவுத் அப்படிங்கும்போது இது அப்படியே மாறிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 2 பாசிபிலிட்டியை வச்சு போடுறோம். சரிங்களா? ஆனா எல்லாருமே இதுல நம்ம நார்த்தை ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க, அதனால லெஃப்ட் ரைட்ல எந்த மாற்றமும் இருக்காது. சில சமயம் சவுத்தை ஃபேஸ் பண்ணி கேட்கும்போது அந்த பக்கம் லெஃப்டா இருக்கும். சரியா? இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா மாறிடும். சரியா? அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டைரக்ஷன்ல மாத்திட்டோம் அப்படின்னா டோட்டலா சம்மே தப்பா போயிடும், அதுக்கு தான் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப அடுத்ததா பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? E sits fourth to the left of J அப்படின்னு சொல்றாங்க. ஜேவ்ல இருந்து 4வது, சரியா, 4வது இடத்துல யார் இருக்காங்களா? இ இருக்காங்களாம். சரியா? அப்ப ஜேவை நம்ம ஹெச்க்கு இந்த பக்கம் உட்கார வச்சோம்னா இந்த ஹெச் பிளேஸ் 1, இது 2, இது 3, இது 4. அப்ப இ இங்க கன்ஃபார்ம் ஆவாரு. அதுவே ஜேவை ஹெச்க்கு இந்தாண்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்கார வச்சோம்னா இது 1, இது 2, டியோட பிளேஸ் 3, இது 4, இது கன்ஃபார்ம் ஆகும். அப்ப ஜே இங்க வந்தா இ இங்க கன்ஃபார்ம் ஆகும். சரியா? அதுவே ஜே ஹெச்க்கு இந்தாண்ட ரைட் சைடு வந்தா கீழே இந்த இ சீட் வந்து இந்த பிளேஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். சரியா? சரி, அதே போல இங்க வரலாம். இங்கேயும் அதே மாதிரி இ இந்த பக்கம் உட்காந்தா ஐ இந்த பக்கம், ஐ இந்த பக்கம் உட்காந்தா இ இந்த பக்கம், அப்படி போட்டுக்கலாம். இப்ப ஜேவை பாருங்க, ஜேவ வந்து 4வது லெஃப்ட்ல. அப்ப ஜேவை இங்க உட்கார வச்சோம்னா இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? ரைட்டுன்னு சொல்லுவோமா? நான் அதான் முன்னாடி இங்க சொன்னேன். சரியா? அது என்னன்னு சொல்லுவோம்? ரைட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜேவை இங்க உட்கார வச்சாலும் இ இருக்கிற இடத்த என்னதான் சொல்ல முடியும்? ரைட் சைடு தான் சொல்ல முடியும். அப்ப டோட்டலாவே இது அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். சில சமயம் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகும்,
சில சமயம் செகண்ட் எலிமினேட் ஆகும். எது எலிமினேஷன் ஆச்சோ அதை தூக்கிட்டு அடுத்ததா எது வந்து கன்ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இப்ப அடுத்ததா பாருங்க, இந்த 2 ஜே இருக்குல்ல, இங்க ஒரு ஜே இருக்கு, இங்க ஒரு ஜே இருக்கு. இந்த ஜேவை எலிமினேட் பண்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஜே இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். எஃப் உடைய தேர்ட் ரைட்ல. அப்ப எஃப் உடைய தேர்ட் ரைட் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மட்டும்தான், இயோ ஐயோ தான் வர முடியும். டியோட ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் சரி ஐ இ வரலாம் அல்லது இ ஐ வரலாம், இவங்க தான் வர முடியும். சரியா? அப்ப எஃப்ங்கிறது எங்க உட்கார வைக்கலாம்னா இந்த இடத்துல உட்கார வைக்கலாம். எஃப்ங்கிறத நம்ம இந்த இடத்துல உட்கார வைக்கலாம் அல்லது இந்த இடத்துல உட்கார வைக்கலாம். சரியா? எஃப்ல இருந்து மூன்றாவது ரைட்ல யார் இருக்காங்க அப்படின்னா யார் இருக்காங்க? ஜே இருக்காங்க. அப்ப எஃப் இங்க உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஜே வந்து இங்க கன்ஃபார்ம் ஆயிடுவார். சரியா? அப்ப இங்கதான் உட்கார வைக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஜே இங்க கன்ஃபார்ம் ஆனதுனால, சரியா, ஜே இங்க கன்ஃபார்ம் ஆனதுனால அவர்ல இருந்து 4வது இடத்துல யார் இருக்காங்கன்னா 1வது இடம் ஹெச், 2வது இடம், 3வது இடம் எஃப், 4வது இடம் இ, இங்க உட்கார வச்சலாம் இ. சரியா? அடுத்ததா வேற யார் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இ அந்தாண்ட வந்துட்டாருன்னா டிக்கு ரைட் சைட்ல இ வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைட்ல யார் வந்துருவாங்கன்னா ஐ வந்துருவாங்க. இன்னும் ஒரு பர்சன் யாரை பத்தி சொல்லல, ஜிய பத்தி சொல்லலையா? அப்ப இந்த ஜிய இங்க உட்கார வச்சிருங்க, அவ்வளவுதான். சொல்லல அப்படின்னா cannot be determined போட்டக்கூடாது, தீர்மானிக்க இயலாதுன்னு போட்டக்கூடாது. யாரை பத்தி சொல்லலையோ அவங்களுக்கு ஒரு இடம் மட்டும் தான் காலியா இருக்குன்னா அவரை தூக்கி அங்க உட்கார வச்சிருங்க. அதே 2 இடம் காலியா இருக்கு, 2 பர்சனை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னா அப்ப வேணா நம்மளால அந்த பிளேஸ் தீர்மானிக்க இயலாது. சரியா? ஒரே பிளேஸ் தான் எம்டியா இருக்கு, அந்த ஒரு நபரை பத்தியும் சொல்லல அப்படின்னா அந்த சொல்லாத பர்சனை அந்த இடத்துல உட்கார வச்சிருங்க. சரியா? இப்ப 7 பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? ஐ டி இ எஃப் ஜி ஹெச் ஐ 7 பேர் வந்துட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னு பாருங்க. கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரிசையின் வலது முனையிலிருந்து 2வது இடத்தில் யார் அமர்ந்துள்ளார்? சரியா? அதாவது ரைட் சைட்ல, சரியா, ரைட் எண்ட்ல 2வது பர்சன் யாருன்னு கேக்குறாங்க. இது ரைட் எண்டுங்க. சரியா? இதுதான் ரைட் எண்டு. ரைட் எண்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா ஜே, செகண்ட் பர்சன் யாருன்னா ஹெச். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்ங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹெச். இந்த டைரக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம செப்பரேட்டா இண்டிவிஜுவல் வீடியோ பார்க்கும்போது இன்னும் தெளிவா பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வீடியோல பார்க்கும்போது நான் அப்படியே அப்பப்போ சொல்றதை அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which are the following numbers will replace the question mark in the given series? கொடுக்கப்பட்ட தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸ் கேட்கறாங்க. சரிங்களா? எப்பயுமே பாருங்க 6, 10, 19, 35, 96 கிராஜுவலா தான் இம்ப்ரூவ் ஆகுது. கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா பிளஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது கிராஜுவலா டிக்ரீஸ்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 96ல கொடுத்துட்டு அப்படியே குறைஞ்சிட்டு 6ல வந்திருக்குன்னா மைனஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரியா? அதுவே அப்நார்மல் இன்க்ரீஸ், அப்நார்மல் டிக்ரீஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க கூடாது, எதால மல்டிபிள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். சரி, அப்நார்மல் டிக்ரீஸ்னு வச்சுக்கோங்க, டிவைட். அதாவது உதாரணமா ஒரு 6ல ஆரம்பிக்குது, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000, 4500, ஒரு 750, ஒரு 1200 அப்படிலாம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பாக்குறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், எதால பெருக்குனா அடுத்த நம்பர் வந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 டிஜிட் 5 டிஜிட் எல்லாம் கொடுத்து வைப்பாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதுலயே கிட்டத்தட்ட 1.5-2 நிமிஷம் போயிடும். சரியா? சரி, இப்ப நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் ஆகுது. நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாவே நம்ம என்ன கான்செப்ட்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாங்களா? அப்படியே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. இதுக்கு 4, 10க்கும் 19க்கும் 9, 19க்கும் 35க்கும் 16. இப்ப உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்துட்டு 2 ஸ்கொயரா, இது வந்து 3 ஸ்கொயரா, இது வந்து 4 ஸ்கொயரா, கன்சிக்யூட்டிவ் நம்பர் தொடர் எண்களோட ஸ்கொயர் நம்பரை தான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப இங்க 15 ஸ்கொயர், அப்ப சார் 15 ஸ்கொயர்ல 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்ல என்ன வரும், 25 வருமா? அப்ப 35 25 ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? அப்ப 35 25 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 60 வருமா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 60ங்க. சரிங்களா? எப்பயுமே கிராஜுவல் இன்க்ரீஸ் அல்லது கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்குன்னா மட்டும் வித்தியாசம் பாருங்க. அப்நார்மல் இன்க்ரீஸ், அப்நார்மல்
டிக்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் அல்லது டிவிஷன் இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அப்போ டிஃபரன்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, அப்போ பக்கத்து நம்பரை எதால பெருக்குனா வரும், பெருக்கி சின்னதாக ஒரு வேல்யூ கூட்டியோ கழிச்சோ பண்ணியிருப்பாங்க. சரியா, அதை மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். சரி, அது மாதிரி சம் வரும்போது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். எதுக்கு அது மாதிரி சம்லாம் எதுக்கு கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம், அப்கமிங் வீடியோஸில். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்லாகிசம். 3 statements are given followed by 3 conclusions numbered 1 2 3. அதாவது 3 அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. சரியா, அதை தொடர்ந்து 3 முடிவுகளும் கொடுத்திருக்காங்க. சரியா, அதுல எது வந்து இந்த அறிக்கையை பொறுத்து ஃபாலோ ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரியா, சரி, இப்ப அப்படியே பாருங்க, இதை நம்ம வென் டயக்ராம்லயே போட்டுடலாம். some shoes are slippers, some shoes are slippers. சரியா, இது வந்துட்டு ஷூஸ்ன்னு போட்டுக்கலாம். சரியா, இது வந்துட்டு ஷூஸ், இது வந்து என்ன அப்படின்னா ஸ்லிப்பர்ஸோட டயக்ராம். சரியா, எப்பயுமே இந்த மாதிரி சம்முன்னு வரும்போது இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ற மாதிரி தான் போடணும். நீங்க இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ற மாதிரி போடணும். சரியா, சம்முன்னு வரும்போது. அடுத்தது சம் ஸ்லிப்பர்ஸ் ஆர் சாக்ஸ். சம் ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு சாக்ஸ். சரியா, இது என்னது சாக்ஸ். சரியா, சம் ஸ்லிப்பர்ஸ் ஆர் சாக்ஸ். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, ஆல் சாக்ஸ் ஆர் சாண்டல்ஸ். ஆல் சாக்ஸ் ஆர் சாண்டல்ஸ். சரியா, எல்லா சாக்ஸும், அதாவது சாக்ஸை சுத்தி மேல பெரிய வட்டமா சாண்டல்ஸை போடுங்க. சரியா, சரிங்களா. இப்ப நமக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் சாண்டல்ஸ் ஆர் ஷூஸ். பாருங்க, இது சாண்டல். சரியா, இது வந்து சாண்டல், இது வந்து ஷூஸ். இதுக்கும் டயக்ராம்ல எந்த லிங்க்கும் இல்லை. பாருங்க, தாண்டி இதுக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. சரிங்களா, எந்த லிங்க்கும் இல்லை அப்படிங்கும் போது சம் சாண்டல்ஸ் ஆர் ஷூஸா இருக்கும் வாய்ப்பு இல்லை. சம் ஷூஸ் ஆர் சாண்டலாகவும் டெஃபினட்டா இருக்காது. சரியா, டெஃபினட்டா இருக்காது. பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறதே இல்லை. டெஃபினட் கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு பெரும்பாலும் ஜிடில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, சம் சாண்டல்ஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ். சம் சாண்டல்ஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் இருக்குங்களா, இங்க பாருங்க, சாண்டல்ஸும் ஸ்லிப்பர்ஸும் இந்த ரெண்டு சர்க்கிளுமே என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது. சரி, எந்த பாட்டு தான் என்னன்னு சொல்லுவோம், சம் ஸ்லிப்பர்ஸ் ஆர் சாண்டல்ஸ் சொல்லுவோம், அல்லது சம் சாண்டல்ஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் சொல்லுவோம். அப்ப ரெண்டாவது ஓகேங்க, கரெக்டுங்க. சரி, அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. அடுத்து பாருங்க, சம் சாக்ஸ் ஆர் ஷூஸ். சம் சாக்ஸ் இங்க இருக்கு, ஷூஸ் இங்க இருக்கு, இதுக்கு எந்த லிங்க்குமே இல்லை. அப்ப சம் சாக்ஸ் ஆர் ஷூஸ் வந்துட்டு ஃபாலோ ஆகல, அப்ப அது தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது மட்டும்தான் கரெக்ட். அதாவது ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். சரியா, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நீங்க தமிழ்ல பாக்குறத விட இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்ல பாருங்க சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா, ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து ஸ்லிப்பர் சாண்டல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க, தமிழ்ல சில சமயம் தப்பா இருக்கலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ல, அதாவது ஆன்லைன்ல போய் பார்க்கும்போது தெரியும், சொல்லியிருப்பாங்க. அதாவது நாங்க இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்ஷனை தான் நாங்க ஃபைனலா எடுத்திருப்போம். சரியா, இங்கிலீஷ்ல தவிர மீதி அதர் இதுல வந்துட்டு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எப்பயுமே வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கிற கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்லயே ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரி, ஏதாவது புரியாம இருக்கு அப்படின்னா அதை இங்கிலீஷ்லயே ஒரு தாடி பாத்துருங்க. சரிங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா. சரியா, எப்பயுமே இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு போர்டு வந்துட்டு ஃபைனலா எடுத்துப்பாங்க. சரிங்களா, சரிங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டு வீடியோ போடும்போது இதை பத்தி நம்ம டெப்தா பார்க்கலாங்க. சரிங்களா, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, select the options that is related to the fifth number is the same way as the second number is related to the first number, a fourth number is related to the third number. அதாவது இந்த அஞ்சாவது நம்பரை தொடர்ந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள தொடர்பு, அதே போல தேர்ட் நம்பருக்கும் ஃபோர்த் நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா, அதே போல இந்த ஃபிஃப்த் நம்பருக்கும் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா, அதை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, இப்ப இந்த மாதிரி பண்ணோம்னா இங்க பாருங்க, என்ன பண்ணிருக்கலாம், அதுல எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் பண்ணிருக்கலாங்க. சரியா, அடிஷன், சப்ராக்ஷன், ஸ்கொயரு, கியூப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எது வேணாலும் பண்ணிருப்பாங்க. சரியா, நாம இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 18 4 ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, அல்லது இந்த 4 18 ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 4 18 ஆக்கணும் அப்படின்னா இதுல என்ன இருக்கு பாருங்க, இந்த 4 இந்த 16 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கா. அப்ப 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்டூ 2 பண்ணலாமா. அதே மாதிரி 18 வரத்துக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இன்டூ 2 பண்ணலாமா. அப்ப 9 இன்டூ 2னா 18,
4 ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2னா 4. சரி, இது ஒரு லாஜிக் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்தது இந்த 16 வந்துட்டு என்ன வரலாம்னா 4 இன்ட்டு 4 வரலாமா? 16 என்ன வரலாம்? 4 இன்ட்டு 4 வரலாங்களா? 4 இன்ட்டு 4 வரலாம். சரியா? அதே போல இந்த 36 வரதுக்கு என்ன வரலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 4 வரலாங்களா? 9 இன்ட்டு 4 வரலாம். வரலாமா? சரிங்களா? 9 இன்ட்டு 4னா 36 வரும். 4 இன்ட்டு 4 அப்படின்னா இந்த 16 வந்திருக்கும். சரியா? சரி, அதாவது இங்க 18, இங்க 4, இங்க 36, இங்க 16. சரியா? இப்ப ஓரளவுக்கு நம்ம லாஜிக்க நெருங்கிட்டோம். சரியா? அப்ப 27க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 3 சொல்லலாம். 9 இன்ட்டு 3 சொல்லலாம். சரிங்களா? 9 இன்ட்டு 3 சொல்லலாம். அப்ப இங்க என்ன வரும்னா 3 இன்ட்டு 3 வரும். சரியா? 3 இன்ட்டு 3 வரும். புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் பாருங்க. 3 இன்ட்டு 3 என்ன வரும்? 9 வரும். சரியா? இப்படி வரலாம். இல்ல சார், இன்னொரு லாஜிக்ல யோசிச்சோம் சார், அந்த லாஜிக்கும் அப்படியே ஆன்சரை கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த லாஜிக்கும் சரியானதா இருக்கலாம். சரியா? நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நார்மலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இன்னொரு லாஜிக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான ஆன்சர் வருது அப்படின்னா, அந்த லாஜிக்ல இன்னொரு ஆன்சர் கரெக்டா வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து எஸ்எஸ்சி போர்டு அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க பயந்துக்கு தேவையில்லை. சரியா? இன்னும் வேற என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், 18 ஸ்கொயர் டிவைட் பை 4 போடலாம். அப்ப என்ன வரும் பாருங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது 9 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். 9 9s are 81 வருதா? அதே போல 36 ஸ்கொயர் டிவைடட் பை 16 போடுங்க. சேம் ரிசல்ட் வருதா? இது 4 அடிங்க. இது 9 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 36 4 அடிச்சா 9. இங்கேயும் 9 9s are 81 வருதா? அதே போல 27 ஸ்கொயர் பண்ணுங்க. சரியா? எந்த நம்பரால டிவைட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கும் ரிசல்ட் 81 வரணும் அப்படின்னா இங்க என்ன போடலாம்? அந்த 81 டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படியே பாருங்க, அங்க என்ன நம்பர் வரணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்துட்டு 27 3 டைம்ஸ் வருமா? 81ல வந்து 27 3 டைம்ஸ். இந்த 27ல 3 வந்து 9 டைம்ஸ். அப்ப 27 இன்ட்டு 27 டிவைட் பை 9னா கண்டிப்பா நமக்கு 81 வரும். அப்ப ஆன்சர் இஸ் 9. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சம போட்டு பழகினா மட்டும்தான் நம்மளால பார்த்த உடனே ஈஸியா வந்துட்டு லாஜிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி ஸ்ட்ராங்காக தான் இந்த மாதிரி சமக்கெல்லாம் பார்த்த உடனே உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? இன்னும் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்லாம் அப் டு ஒரு 30 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கியூப் வந்துட்டு அப் டு ஒரு 15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்த உடனே சில நம்பர்லாம் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்கொயர் கியூப்லாம் ஃப்ரீக்வெண்டா கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பரை பார்க்கும் போதே உங்க மைண்டுக்கு அது டக்குன்னு வந்து அந்த ஐடியா வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். டக்குன்னு நீங்க போட்டுடலாம். சரியா? இல்ல ரொம்ப சிரமமா போயிடும். நிறைய ஐடியாவை கேதர் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கிறோம். சரியா? ஒவ்வொரு வீடியோ போடும்போது எஸ்எஸ்எல் எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவை உங்களால வந்து கேதர் பண்ண முடியும். சரியா? அதை வச்சு ஃபியூச்சர்ல வர கொஸ்டினுக்கு நீங்க பார்க்கும்போது டக்குன்னு உங்களால உங்க மைண்ட் வந்துட்டு அதுல என்ன ஐடியா அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப வேகமா கண்டுபிடிக்க முடியும். சரியா? கண்டுபிடிக்கும். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க 6 ஃப்ரெண்ட்ஸுங்க. சரியா? யார் யாரு அப்படின்னா அமன், பிப்லாப், சிந்தன், திவ்யா, எலிசபெத் மற்றும் ஃபிரோஸ் அப்படின்னு சொல்லி 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். அதாவது ஒரு வட்ட மேசைய சுற்றி அமர்ந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா மையத்தை நோக்கி. சரியா? இது 2 வகையா கேட்கலாம். ஒண்ணு மையத்தை நோக்கின்னு சொல்லலாம், அல்லது மையத்தோட வெளிப்புறத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். ஃபேசிங் அவுட் சைட் சொல்லலாம், அல்லது ஃபேசிங் இன்சைட் சொல்லலாம். ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாங்க. சரிங்களா? அப்ப இதுல இந்த மாதிரி இரட்டைப்படை எண்ணில் கேட்கும் போது 4 பேரு, 6 பேரு, 8 பேரு, 10 பேர்னு கேட்கும் போது யாருக்கு யாரு ஆப்போசிட்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்பயுமே ஒரு ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் கரெக்டா போடுங்க. சரியா? அதே 7 பேரு, 5 பேரு, 9 பேர்னு கேட்டாங்கன்னா அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டைப்படையில கேட்கும் போது ஆப்போசிட் இதெல்லாம் கரெக்டா போடுங்க. இப்படி போட்டக்கூடாது. இப்படி நீங்க பாட்டு போட்டு 1 2 3 4 5 6ன்னு போட்டீங்கன்னா நமக்கு இதை வச்சு சில சமயம் ஆப்போசிட்ல யாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா போட முடியாது. சரியா? அதனால நீங்க எப்ப போடும் போதும் கேர்ஃபுல்லா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? சரி, கவனிங்க. சரி, இப்ப அப்படியே பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. இதுல
ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையில் சுற்றி அமர்ந்துள்ளார். அமன் பிப்லாபின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க, அமன் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பிப்லாப். சரியா? பிப்லாப் இங்க உட்கார்னாருன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? எல்லாம் மையத்தை நோக்கி உட்கார வைக்கும் போது இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரைட் சைடா இருக்கும், இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடா இருக்கும். மறந்துடக்கூடாது. சரியா? அப்ப இவரோட 3வது எந்த இது லெஃப்ட்ல, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா பிப்லாப் இருக்காரு. பிப்லாப்ல அமன் இருக்கார். சரியா? அமன் உட்காந்துருக்கார். இதை போட்டாச்சுங்க. சரியா? இப்ப இவங்களை லிங்க் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க. வேற எதுவும் இவங்களை லிங்க் பண்ற மாதிரி இல்ல. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, சிறந்தன் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் அமன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அமனோட இமீடியட் நெய்பரா யார் இருக்காங்க அப்படின்னா சிறந்தன் இருக்காரு. அப்ப சிறந்தன் எங்க வரலாம் அப்படின்னா இங்க வரலாம், இங்க வரலாம். பாருங்க, நான் கன்ஃபார்ம் ஆகாத உள்ளுக்குள்ள போடுறேன், கன்ஃபார்ம் ஆனதை வெளியில கொண்டு வந்துடுவேன். சரியா? இப்ப சிறந்தன் வந்து கன்ஃபார்ம் ஆகல. சரியா? சிறந்தன் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகல, அதனால உள்ளுக்குள்ள போடுறேன். அவனோட இமீடியட் நெய்பர்ல, அதாவது ரைட் சைட்ல இருக்கலாம், லெஃப்ட் சைட்ல இருக்கலாம். சரி, இங்க இருந்து இருக்கும்போது நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம், இது என்னன்னு சொல்லுவோம், ரைட் சைடுன்னு சொல்லுவோம். இதை லெஃப்ட் ரைட்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு லெஃப்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப சிறந்தன் எங்க உட்காரலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடையும் உட்காரலாம், ரைட் சைட்லயும் உட்காரலாம். அதனால அது தீர்மானம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. அதை எலிமினேட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, படிக்கும் போது நமக்கு தெரியும். சரியா? சிறந்தன் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் அமன். எலிசபெத் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் திவ்யான்னு சொல்றாங்க. சரியா? எலிசபெத் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் திவ்யா. சரியா? திவ்யாவோட செகண்ட் ரைட்ல வந்துட்டு எலிசபெத் உட்காடுறாங்க. அடுத்து வந்து சிறந்தன் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் திவ்யான்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப எலிசபெத் வந்துட்டு செகண்ட் டு த ரைட் ஆஃப் திவ்யா, திவ்யாவோட செகண்ட் ரைட். இப்ப திவ்யாவை நாம இங்க உட்கார வச்சோம்னா, சரிங்களா, திவ்யாவை இங்க உட்கார வச்சோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல யாரை உட்கார வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல எலிசபெத்தை உட்கார வைக்கலாம். அதுவே திவ்யாவை நம்ம இங்க உட்கார வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல இங்க எலிசபெத்தை உட்கார வைக்க முடியாது, ஆல்ரெடி அங்க அமன் உட்கார்ந்துருக்கார். சரியா? அப்ப இந்த இடத்துல எலிசபெத்தை உட்கார வைக்க முடியாது. சரிங்களா? எலிசபெத் இல்ல, யாரு? திவ்யாவை இந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது, எலிசபெத்தை இங்க உட்கார வைக்கலாம், எலிசபெத்தை இங்க உட்கார வைக்கலாம். சரிங்களா? திவ்யாவை இங்க உட்கார வைக்க முடியாது. சரியா? திவ்யாவோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க? எலிசபெத் இருக்காங்க. சரியா? அப்ப திவ்யாவை இங்க உட்கார வைக்க முடியாது. அடுத்தது வேற எங்க திவ்யாவை உட்கார வைக்கலாம்? இங்க திவ்யா உட்கார வச்சோம்னா, இங்க திவ்யா உட்கார வச்சோம்னா, சரியா, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யார் இருக்கலாம் அப்படின்னா எலிசபெத் இருக்கலாம். அதுவே திவ்யாவை இங்க உட்கார வச்சோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யார் உட்கார வைக்க முடியாது? எலிசபெத்தை உட்கார வைக்க முடியாது. அப்ப திவ்யாவை இங்கே உட்கார வைக்க முடியாது. அப்ப திவ்யாவை நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல உட்கார வைக்கலாம், ஒன்னு இங்க உட்கார வைக்கலாம், இல்ல இங்க உட்கார வைக்கலாம். சரியா? இப்ப திவ்யாவை நம்ம இங்க உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்க, எலிசபெத்தை நம்ம இங்க உட்கார வைப்போம். சரிங்களா? இப்படி வைப்போம். மேற்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கொண்டு என்ன சொல்றாங்க, சிறந்தன் வந்துட்டு பக்கத்தில் அமர்ந்துள்ள திவ்யாவின் 2வது வலதுபுறத்தில், திவ்யாவின் உடனடி பக்கத்தில் சிறந்தன் அல்லன்னு சொல்லிட்டாங்க. சிறந்தன் வந்துட்டு திவ்யாவோட உடனடி பக்கத்துல இல்லையா? சரியா? அப்ப சிறந்தன் எங்க உட்கார வைக்க முடியாதுன்னா இங்க உட்கார வைக்க முடியாது. அப்ப சிறந்தனை இங்க உட்கார வைக்கலாம். சரியா? அப்ப திவ்யாவை அங்க உட்கார வச்சாச்சு. இன்னும் ஒரு பர்சன் யார் இருக்காங்க பாருங்க, இன்னும் ஒரு பர்சன் யார் இருக்காங்க அப்படின்னா யார் இருக்காங்க? ஃபிரோஸ் இருக்காரா? ஃபிரோஸை இங்க உட்கார வைங்க, அவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அமனுக்கும் எலிசபெத்துக்கும் இடையில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அமனுக்கும் எலிசபெத்துக்கும் மையத்துல மிடில் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா யார் உட்கார்ந்துருக்காங்க? சிறந்தன் தான் உட்கார்ந்துருக்காரு, சிறந்தன் தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சிறந்தன். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? பேஜிங் சென்டர் அப்படிங்கும் போது ரைட் லெஃப்ட் வந்துட்டு இந்தாண்டு ரைட் இருக்கும், இந்தாண்டு லெஃப்ட் இருக்கும். அதுவே நார்த் சவுத்லயும் மாறும். இப்ப நார்த்துங்கும் போது இது ரைட்டு, இது லெஃப்ட், நம்ம ஆல்ரெடி ரோல உட்கார வைக்கும் போது பார்த்துருப்போம். அதுவே இங்க சவுத்துன்னு வரும்போது இது லெஃப்ட் ஆயிடும், இது ரைட் ஆயிடும், மறந்துடக்கூடாது. சரியா? நம்ம இந்த திசையை நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னாலும் தப்பு வந்துடும். சரியா? நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த மாதிரி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வராது. சரியா? ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃப்ளூட் ஹேக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளூட்னா அதுக்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளூட் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரூட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃப்ரூட் இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு, ஃப்ரூட் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் கோட்ஸ் வந்துட்டு எதுல பொதுவா இருக்குன்னு பாருங்க. அந்த ஃப்ரூட்டுக்கான கோட்ஸ் வந்து எங்க பொதுவா இருக்கு அப்படின்னா, இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் இங்கேயும் சரியா. ஃப்ரூட் ரெண்டு இடத்துல இருக்கு, ரெண்டுக்கான கோட் வந்துட்டு இதுவா சரியா. அப்ப இங்க ஃப்ரூட் இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா வார்ம் பி வீல் இருக்கு, இங்கேயும் ஃப்ரூட் இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா பி வார்ம் இருக்கு. அப்ப ஃப்ரூட்டுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா பி இருக்கலாம் அல்லது வார்ம் இருக்கலாம் சரியா. நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஃப்ரூட்டுக்கு என்ன கோட் இருக்கலாம் அப்படின்னா பி இருக்கலாம் இல்லைன்னா வார்ம் இருக்கலாம் சரியா. பிங்கிற வேர்டு இருக்கலாம் அல்லது வார்ம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு அதுக்கு ஒரு குறியீடா இருக்கலாம் சரியா. இப்ப ரெண்டாவதா இதுல எது வேற என்ன பொதுவா இருக்கு, ஃப்ரூட் இருக்கிற அந்த சென்டென்ஸ்ல வேற என்ன பொதுவா இருக்குன்னா ஹேட் இருக்கு சரியா. அதே மாதிரி இங்கேயும் ஹேட் இருக்கு. அப்ப ஹேட்டுக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னா பி இருக்கலாம் அல்லது வார்ம் இருக்கலாம். ஹேட்டுக்கும் அப்படி இருக்கலாம் சரியா. ஹேட்டுக்கும் என்ன இருக்கலாம், இந்த ரெண்டும் இருக்கலாம். அப்ப வேற எங்கேயாச்சும் ஃப்ரூட் இல்லாத இடத்துல ஹேட் எங்கேயாச்சும் இருக்கா, இருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஃப்ரூட் இல்ல சரியா, ஸ்ட்ரிங் தான் இருக்கு, ஃப்ரூட் இல்ல ஆனா ஹேட் இருக்கு. அப்ப இந்த ஹேட் இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இருக்கு சரியா. அப்ப கண்டிப்பா ஹேட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பி தான் கோடா இருக்கும். அப்ப வார்ம் வந்துட்டு கோடா இருக்காது. அப்ப ஃப்ரூட்டுக்கான கோடு தான் என்னவா இருக்கும் அப்படின்னா வார்மா இருக்கும். இப்படி நீங்க போட்டுக்கலாம் சரியா. இல்ல எழுதி வச்சு கூட உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா நீங்க எழுதி வச்சு கூட போட்டுக்கலாம். எப்படி அப்படின்னா இது பாருங்களேன், ஃப்ரூட் ஃப்ரூட் ஹேட் ஸ்ட்ரிங் இப்படி எடுத்து எழுதி கூட போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்ல உங்களுக்கு எடுத்து எழுதலாம் டைம் இருக்காது சரியா. ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லிட்டாங்களா. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, ஹேட் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. ஹேட் ஹேட் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரிங் ஹேட்னு கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரிங் ஹேட் கொடுத்துருக்காங்க சரிங்க. இப்ப நீங்க அதுக்கான கோடை கீழே எழுதுங்க. ஃப்ரூட்டுக்கு என்ன அப்படின்னா வார்ம், அடுத்தது பி, அடுத்தது வீல், அடுத்தது பி வார்ம், பி வார்ம், அடுத்தது ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு வீல் பி சரியா. அப்ப ஃப்ரூட் ரெண்டு இந்த ஃப்ரூட் ரெண்டு இடத்துல இருக்கா, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இந்த ரெண்டுலயும் பொதுவா எது இருக்கு அப்படின்னா பியும் இருக்கு வார்மும் இருக்கு. அப்ப ஃப்ரூட்டுக்கு பியும் வரலாம் வார்மும் வரலாம். இது எலிமினேட் பண்ண என்ன பண்ணணும்னா இந்த ஹேட்டுங்கிறது மூணு இடத்துல இருக்கா. அப்ப இந்த மூணு இடத்துலயும் பொதுவா என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த மூணு இடத்துலயும் பொதுவா என்ன இருக்கோ அதுதான் இந்த ஹேட்டுக்கான கோட். அப்ப இந்த மூணு இடத்துலயும் பொதுவா என்ன இருக்குன்னா பி தான் இருக்கு. அப்ப ஃப்ரூட்டுக்கு வார்ம் எல்லாம் பி வரலான்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஆனா ஒண்ணுதான் வரும் அப்படிங்கறத எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேட்டை வச்சு. அப்ப வார்ம் பி வராது. அப்ப ஃப்ரூட்டுக்கு என்னதான் வரும் அப்படின்னா வார்ம் தான் வரும் சரியா. பிக்கு என்ன வரும், வார்ம் தான் வரும் சரியா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியை பார்க்கலாங்க சரியா. இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அதே போல நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.